சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கலப்படத்தை கண்டறிய பாலை ஆய்வுக்கு அனுப்பினால் அந்த பால் ஆய்வகம் செல்வதற்கு முன்னதாக தனியார் நிறுவனங்கள் அதிகாரிகள் அங்கு சென்று விடுவதாக கூறினார். இதனால் தனியார் நிறுவனங்களின் பால் மாதிரிகளை ரகசியமாக ஆய்வுக்குட்படுத்தி வருவதாக ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். நாங்களும் சுகாதாரத்துறை சேர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். தப்பிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. நாங்கள் பாலை டெஸ்ட்டுக்கு ஒரு லேபுக்கு அனுப்புனா எங்கள் பால் போய் சேர்றதுக்கு முன்னாடி அவங்க ஆள் வந்ததுன்னு சொல்லி நான் சொன்னேன். அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ எல்லாத்தையும் ரகசிய தகவலாக வச்சு ரகசியமாக வச்சு நாங்கள் சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். தனியார் பால் நிறுவனங்களுக்கு ஆதரவாக பேசி வரும் பொன்னுசாமி பால் முகவரே இல்லை என்றார். தனியார் பால் நிறுவனங்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு பேட்டி கொடுக்கும் பொன்னுசாமி ஒரு புரோக்கர் என்றும் ராஜேந்திர பாலாஜி சாடினார். இந்த முகவர்னு சொல்லிட்டு இருக்கிற பொன்னுசாமி முகவரே கிடையாது. அவர் பொன்னுசாமி ஒரு புரோக்கர். அவர் பிரைவேட் கம்பெனி கலப்படம் பண்ற கம்பெனிகளுக்கு புரோக்கர். அவரை வச்சு பேட்டி கொடுக்க சொல்லி தொடர்ந்து பேட்டி கொடுக்கறது நான் முகவர்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. பின்புலமாக இருக்கக்கூடிய கலப்படம் செய்யக்கூடிய பாலில் கலப்படம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக அம்மா அணியின் செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வனும் தனியார் பால் நிறுவனங்களிடம் பணம் பெற்றதாக ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். பணம் யார் கொடுத்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக பேசும் வைகை செல்வன் ஒரு அரசியல் விபச்சாரி என்றும் ராஜேந்திர பாலாஜி கடுமையாக விமர்சித்தார். இன்னுமே கலப்படம் பண்ணக்கூடியவங்க என்ன செய்வாங்க, தொடர்ந்து யாரையாவது ஒரு பேச்சாளரை ஒரு அரசியல்வாதியை பிடிச்சி ரூபாயை கொடுத்து பேட்டி கொடுக்க சொல்லுவாங்க. எனக்கு எதிர்ப்பாக பேட்டி கொடுக்க சொல்லுவாங்க. அது தொடர்கதையாக நடக்கும். அதில் ஒரு ஆள் தான் வைகை செல்வன். மாதம் 20,000 பணம் வாங்கினவர். எல்லாத்துக்கும் காசு வாங்கி அரசியல் பண்ணாருங்கிறது அருப்போடு தொகுதி மாவட்டம் முழுக்க தெரியும். ரெண்டாவது அவர் 500 ரூபா பேச்சாளர். டோக்கன் கொடுத்து தான் ஓட்டே வாங்கினார். 3000 டோக்கன் கொடுத்து தான் ஓட்டு வாங்கினார். மொத்தத்தில் ஏமாத்து பேர் வழி. யாராவது ஒரு தனியார் பால் நிறுவனங்கள் அவர்கிட்ட பணத்தை கொடுத்து பேச சொல்லியிருப்பாங்க. அவர் பேசியிருக்காரு. அவர் பேசுறது எங்கள் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பெரிய இதே கிடையாது. அவர் ஒரு அரசியலில் விபச்சாரி.